சேனல்லே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 120 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான சைட்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஷூட் எடுக்கிறக்காக வந்திருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 8 பார்க் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குங்க. 2 கிட்ஸ் பார்க் இப்போ ரெடியாக இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பார்க்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ச்சிக்கிட்டே ஒரு பார்க் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இண்டோர் ஜிம், அவுட்டோர் ஜிம் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கீங்க. கிரிக்கெட் டர்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து ஷூட் எடுக்கும்போது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே ஃபேஸ் 11 போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கங்க எத்தனை பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி சுத்தியுமே குடியிருப்புகள் இருக்கு. நிறைய பேர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க குடியிருக்காங்க. அடுத்தடுத்து பேக் டு பேக் பாத்தீங்கன்னா வந்து வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ் 12க்கான ஒரு இடமும் ஒதுக்கி அதுக்கும் காம்பவுண்ட் போட்டாங்க. இந்த சைட்டுக்கு மொத்தம் 2 வழி. ஸோ மெயின் வழி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன் ரோடு பஸ் போகக்கூடிய மெயினான ரோட்டு மேலே இருக்குதுங்க. ஸோ அடிஷனலா பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு வழியும் இருக்குது. ஸோ இதுல இருந்து நீங்க கனெக்டிவிட்டி ரோட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கூட பிரதர் இருக்காங்க, அவர்கிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க கையில 3 லட்ச ரூபா இருக்கா, இங்க ஒரு சொந்த இடம் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா இருந்தா சொந்த வீடே பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ உங்க பேருங்க? என்னோட நேம் பாத்தீங்கன்னா முத்துக்குமாருங்க. நம்ம கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங் ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நம்மளுடைய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பேரலான்னு சொல்லி போட்டிருப்போங்க. ஓகே ஓகே. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து 3 வருஷமா போட்ட ப்ராஜெக்ட் தான். ஓகே. ஃபேஸ் 1ல ஆரம்பிச்சோங்க. ஓகேங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப அடுத்தடுத்து நல்லா போயிருக்கனால இப்ப ஃபேஸ் 11 போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ஃபேஸ் 11 போட்டு ஆல்மோஸ்ட் போயிருக்குது. நீங்க அடுத்து ஃபேஸ் 12 ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்தடுத்து கஸ்டமர் பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த சைட் போடுறீங்களா போறீங்களா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாங்க. அதனால நம்ம அடுத்து ஃபேஸ் 12 போட்டிருக்கோம். ஓகே ஓகே. சோ நல்ல டெவலப்மெண்ட்ல இந்த வகையில குறைய வைக்கல, நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரோடெல்லாம் நல்லா வைடா கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு ஃபீட்ல கொடுத்துருக்கீங்க சார்? ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 அடி ரோடு. உங்களுக்கு 40, 30, 33 ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா. ஓகே. உங்களுக்கு என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்ச் தான் கொடுத்திருப்பாங்க. ஆர்ச்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடிஷனல் வந்து பேரலாண்ட் ஷாப்ஸ்னே ஒதுக்கி ஷாப்ஸ். ஓகே ஓகே. வெளிய எங்க போக தேவையில்ல, பெர்மனன்ட்டா ஷாப்ஸ். ஏதாவது கஸ்டமர் சப்போஸ் அவங்க இடம் வாங்கிட்டு ஒரு கடை வைக்கனா கூட நம்ம வாசல்ல முன்னாடி கடை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வசதியா கடையை முன்னாடி போட்டுருக்கோம். சூப்பர் சூப்பர். அதுக்கு அடுத்து ஆர்ச் கொடுத்திருக்கோம். ஆர்ச்சுக்கே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஹேட்பின் கொடுத்திருக்கோம். எப்பயுமே 24/7 எப்பவுமே செக்யூரிட்டி இருப்பாங்க நம்மளுக்கு. ஓகே ஓகே. அதுவும் அப்படி உள்ள வந்துட்டோம்னா முன்னாடி பார்க் கொடுத்திருக்கோம். சரிங்க. அது வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. சீனியர் சிட்டிசன் வந்தாங்கன்னா செட்டிங் பண்ற மாதிரி ஏரியா கொடுத்திருக்கோம். ஓகே. அதுக்கு அப்படியே பேக் சைடுல வந்து கிளப் ஹவுஸ் நம்ம கொடுத்திருக்கோம். கிளப் ஹவுஸ்க்குள்ள பாத்தீங்கன்னாலே இன்டோர் செட்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டோர் கேம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இன்டோர் ஜிம்முங்க. எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்ல இறக்கி போட்டுருக்கோம். எல்லாம் வந்து இந்த கிளப் ஹவுஸ் கட்டுறாங்க வைக்கிறாங்க. நம்மளால வந்து எல்லாமே ரெடி பண்ணி கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி உள்ள வந்து இன்னொரு டஃப் கொடுத்திருக்கோம். ஓபன் டஃப் கொடுத்திருக்கோம். இங்கே ஓபன் ஜிம் கொடுத்திருக்கோம். சுத்தியில் காம்பவுண்ட் போட்டு 120 ஏக்கருக்கு காம்பவுண்ட் போட்டுருக்கோம். சுத்தியில் காம்பவுண்ட் போட்டுருக்கோம். பூமி பாத்தீங்கன்னா ரெட் சாயில் பூமி தான். நம்மளோட பூமி செம்மண் பூமி தான். உள்ள வந்து 3 பேஸ் பைப்லைன் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டோம். லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. எல்லாம் பேஸ் 1 பேஸ் 2 மட்டும் விட்டுருப்பாங்க. நம்ம பேஸ் 11 வரை கொண்டு போயிட்டோம். பேஸ் 12க்கு கொண்டு போயிருக்கோம். சோ இப்போ நாளைக்கே வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா லைனும் எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம லைன் எடுத்துக்கலாம். இப்போ இங்க வாட்டர் ஃபெசிலிட்டில எப்படி? வாட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்திக்கடவு தண்ணி தான் இங்க வருது. அத்திக்கடவு தண்ணி வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம். நம்ம ஓவர் டேங்க் கட்டி அதுல செப்பரேட் எல்லா சைடு போறமே பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஓ அப்படிங்களா? ஓகே. அப்ப தண்ணி இருக்கு. இருக்குது. உள்ள தண்ணி இருக்கு. நம்ம வாட்டர் லைன் வேணும்னாலும் போர் போட்டுக்கலாம். அடிஷனலா போட்டுக்கலாம். போரும் போனா செம்மண் பூமி தான். உங்களுக்கு ஒரு 100ல இருந்து ஒரு 110 அடி போர் மட்ட தண்ணி மட்டும் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு மாடா உடைஞ்சிரும். உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு 200 அடி வரைக்கும் போட்டோம்னா தண்ணி வந்து எப்பவுமே நல்லா வரும். நல்லா நீட்டா வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடுறீங்க? உங்களுக்கு ஃபுல்லா சோலார் ஸ்ட்ரீட் லைட். ஓகே. உங்களுக்கு இந்த சைடு வேற வே இருக்குது. 2 சைடு வேவ் இருக்குது. நம்மளுக்கு சரிங்க சரி. நம்ம சைட்டோட வாசல்ல பாத்தீங்கன்னா பஸ் வசதி இருக்குது. பஸ் வசதி. ஓகே. சைட் வாசல்ல நிக்கும். பஸ் நிக்கும். வந்து தாராளமா நிக்கும் பஸ் பாத்தீங்கன்னா. அதாவது எப்படின்னா பொன்னைக்கொண்டன் புதூர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுவரை பஸ் போகும். சரிங்க சரிங்க. நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45C 45H சொல்லி 2 பஸ் இருக்குதுங்க. ஓகே. அது வந்து காந்திபுரம் டு அன்னூர் பாத்தீங்கன்னா சக்தி ரோடு மெயின் ரோட்ல போயிடும். அந்த பஸ்ஸுக்கு நம்ம சைடு வந்து 4 கிலோமீட்டர். ஓகே ஓகே. 45H சொல்லி அதே காந்திபுரம் டு அன்னூர் பஸ் இருக்குது. அது பாத்தீங்கன்னா நம்ம சைட் வாசல்ல போகும். நம்ம சூப்பர் சூப்பருங்க இது. சோ அதே மாதிரி சைட் ஃபுல்லா ஒரு ட்ரீ கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து எப்படின்னா ஒரு கிரீனரியா இருக்கு. நம்ம உங்களுக்கு எங்கிட்டு பார்த்தாலுமே பார்க் ஏரியாவே எந்த சைடு பார்த்தாலுமே மரம் வச்சிருப்பாங்க. எந்த சைடு திரும்பினாலும் ஏதோ ஒரு மரம், நம்ம செடிகள் மரங்கள் எல்லாமே வச்சிருப்போம். பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மரங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நல்ல டெவலப்மெண்ட்ல வந்து எந்த வகையிலும் குறைய வைக்கலாங்க. சோ அத பாத்தீங்கன்னா உள்ள இண்டோர் ஜிம்லயே பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இறக்கி போட்டுருக்கோம். ட்ரெட்மில் பாத்தீங்கன்னா 2 ட்ரெட்மில் போட்டுருக்கோம். ஓகே ஓகே. எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய போட்டுருக்கோம். ஓகே. ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இடம் வாங்கி கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவங்க நியர்பைல உள்ளவங்களும் உள்ள வீடு கட்டி பாத்தீங்கன்னா 6 மணி ஆச்சும் உள்ளதா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஓகே. ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்மலா நம்ம வெளிய ஜிம்முக்கு போனாலே ஒர்க் அவுட் பண்றதுக்கு போனாலும் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8000 9000 வரும். ஒரு டர்ஃபுக்குன்னு போயிட்டோம்னா மினிமம் ஒரு பெர்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 150 ரூபா வரும். உங்களுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கறனால தாராளமா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்க மினிமம் சென்ட் அப்படினா எவ்வளவுல இருந்து இருக்குங்க? மினிமம் பாத்தீங்கன்னா 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு. 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு. ஓகே ஓகே. சோ இப்போ வீடு கட்டி கொடுக்குற மாதிரி சிங்கிள் பிஹெச் எவ்வளவு கட்டி கொடுக்குறீங்க? சிங்கிள் பிஹெச்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் பண்ணி தரலாம். 30 ரூபாய் தான். 30 ரூபாய். உங்களுக்கு 2 பிஹெச்க்கு போய்ட்டோம்னா வந்து 45 வரைக்கும் வரும். ஓகே ஓகே. சிங்கிள் பிஹெச் வந்து 30 லட்சம் ரூபாய், 2 பிஹெச் பாத்தீங்கன்னா வந்து 45 lakhs வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். சோ இப்போ இடத்துக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் சொல்லிருக்கோம் சார். ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்றப்ப என்ன காஸ்ட் வரும்? ஒரு சென்ட் என்ன ரேட் கொடுக்குறீங்க? நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கோயில்பாளையம் ஏரியாலன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அம்யூனிட்டிஸோட நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அம்யூனிட்டிஸே பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்று இதுக்கே ஒரு தனியா சார்ஜ் எடுத்தா அதுவே பாத்தீங்கன்னா 10,000 15,000 வந்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா பெர் சென்ட் வந்து 6.6 ரேட் கொடுத்துருக்கோம். நம்ம 6,60,000 நார்மலா ஒரு 1.5 சென்ட் வாங்கணும் நம்ம கையில வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில
இருந்தா நம்ம வந்து ரெடி கேஷ் பண்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல சப்போஸ் வந்து நம்ம பேங்க் லோன் போறதா இருந்தா 75% நம்ம பேங்க் லோன் தருவாங்க. சூப்பருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 லட்ச ரூபாயில ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குன்றதை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப வெளியில வாங்குறோன்றப்போ ஒண்ணுமே இருக்காது, பேசிக்கா வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க நீங்க 1.5 சென்ட்ல ஒரு இடம் வாங்கினீங்கனாலும் இங்க வந்து ஜிம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 5 சென்ட்ல இடம் வாங்கினீங்கனாலும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே வந்து மக்கள் வந்து ஈவனா யூஸ் பண்ணணும் அப்படின்றனால கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. அதாவது எப்படின்னா 1.5 சென்ட் வாங்குறவங்களும் அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பா. 5 சென்ட் வாங்கணும் பயன்படுத்தலாம். நிறைய இடத்துல என்னன்னா அந்த 1.5 சென்ட் பிளாட்டை வந்து கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ 1.5 சென்ட் அப்படின்றப்ப வந்து அதை வந்து ஜாயின் பண்ணி 3 சென்டா தான் கொடுக்குறாங்க. பட் நீங்க 1.5 சென்ட்டே கொடுத்துட்டு தான் இருக்கீங்கல்ல. ஆமா ஆமா. ஓகே. ஸோ 1.5 சென்ட் பிளாட் வாங்கினீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலும் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்றப்போ அந்த 1.5 சென்ட் அளவுல பாத்தீங்கன்னா வந்து தாராளமா கட்டிக்கலாம். தாராளமா 1 BHK கட்டிக்கலாம். நம்ம உங்களுக்கு இது 2 BHK கட்டலாம். தாராளமா வந்து 2+ மாடல் மேல ஒரு பெட்ரூம் வச்சு கட்டிக்கலாம். என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க வீடு கட்டுறதுக்கு? மெட்டீரியல் பார்த்தா ரெட் பிரிக்ஸ் தான். உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சிமெண்ட் தான். எல்லாமே கொட்டேஷன் கொடுத்துருவோம் நம்ம. அதாவது எப்படின்னா நார்மலா நம்ம வந்து 1.5 சென்ட் வந்து வெளியில வாங்கினோம்னா வெறும் இடம் மட்டும் தான் வாங்க முடியும். நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு டர்ஃபா இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு இருந்தாலும் அதுக்கு தனியா நம்ம வந்து ஒரு பேமெண்ட் தனியா எடுத்து வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இங்க நம்ம 1.5 சென்ட் இடம் வாங்கினாலும் பிளஸ் அடிஷனலா நம்மளுக்கு வந்து ஒரு இது வருது. கண்டிப்பாங்க. சோ இப்போ வந்து நம்ம பார்க் ஏரியா லைட் அப்படி பாத்திரலாம் வாங்க. பார்க் உள்ள வந்துட்டாங்க. அங்க பாருங்க குழந்தைங்க விளையாடுறது பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. மெயினா அந்த ஊஞ்சலும் அந்த சறுக்கி வர்ற சர்க்கஸும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஸோ ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சைட்ல. ஸோ இதுல வந்து காலையில வர்றீங்க அப்படின்றப்போ ஓப்பனா சன்லைட்டும் உங்களுக்கு பட்ட மாதிரி இருக்கும். உடம்புக்கு நம்ம வந்து சன்லைட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஹெல்தி சரிங்க, விட்டமின் டி அதெல்லாம் கிடைக்குவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 போட்டு நடக்கிற மேல போட்டுருக்கோம். இது வாக்கிங் ட்ராக் மாதிரி. வாக்கிங் ட்ராக் அந்த பாத்தீங்கன்னா 8 போட்டு நடப்பாங்க சீனியர் சிட்டிசன்லாம். ஓகே ஓகே. அதுக்காக தனியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த பெல்லி ஹிப் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்படி செய்யும்போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து இங்க இடம் ஒரு ரிலாக்ஸா வந்து ரிலாக்ஸா உட்காந்துட்டு அந்த இருக்கு உங்களுக்கு சிட்டிங்க்கு போறதுக்கு. ஓகே. அங்க உட்காந்துக்கலாம். நம்ம அழகா ஒரு டீ காஃபி கூட நம்ம பிளாஸ்ல காலைல கொண்டு வந்து ஜூஸ் கொண்டு கூட குடிச்சிட்டு உட்காந்து ரிலாக்ஸா ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இங்கேயுமே ஓப்பன் ஜிம்ல என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க வர்றவங்க பார்த்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டர்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாங்க உள்ள போகலாம். ஓகே. ஸோ உள்ள டர்ஃப் உள்ள போகலாம். இங்கே பாருங்க, நல்ல தாராளமாக கிரிக்கெட் விளாட்றதுக்குலாம் செம்ம பிளேஸுங்க இது. நீங்கள் இதுக்கு தனியாக காசு கட்ட தேவையில்ல. எங்கள் காசுல இதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டியது. ஓகே. இங்கே பாருங்க, அமௌண்ட் எல்லாம் எதுவும் வேணான்ட்டாங்க. நீங்க வாங்க. நம்ம குழந்தைகளுக்காக வாங்குறோம். நம்ம இடம் வாங்கினா ஃபியூச்சர் குழந்தைகளுக்கு தான் வாங்குவோம் எல்லாருமே. நம்ம வந்து இப்ப இடம் வாங்குறது ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட குழந்தைகள் வந்து ஐயா நல்ல இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு அமெனிட்டிஸ்லாம் நம்ம வெளியே போய் நம்ம இது காசு கொடுத்து பாட வேண்டியதில்லை. கண்டிப்பா. நம்ம வந்து சொல்லுவோம், அப்பா அம்மா வந்து புலம்புவோம், சே அவ்வளவு அந்த இதுக்கு வித்துட்டாங்களே, சரியில்லாம வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்புவோம். ஆனா இங்க வந்து நம்ம வாங்கும்போது நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு நம்மளுக்கு குழந்தைங்க வரும்போது இன்னும் அவங்களோட ஜென்ரேஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வரும்போது பரவாயில்ல உள்ள டஃப் இருக்கு விளையாடலாம் ஒரு சர்க்கிள் வருவாங்க. பார்த்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து கொண்டு வந்து காலையிலே எல்லா வேலையும் உள்ள முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு காலேஜுக்கு போகும்போது ரிலாக்ஸா இருக்கும் நம்ம. கண்டிப்பா. வீடுங்க நிறைய கட்டிட்டே இருக்காங்க. ஃபுல்லா இங்கெல்லாம் வீடு கட்டுறாங்க, அங்கேயும் வீடு கட்டுறாங்க. ஃபுல்லா வீடுகள் ஆனா நிறைய கட்டிட்டே இருக்காங்க. பேக் டு பேக் பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆனா செங்கல்ல தான் கட்டுறாங்க எல்லாருமே. ஃபுல்லா ரெட் பிரிக்ஸ். ரெட் பிரிக்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே. சோ இப்போ இடம் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுப்பீங்க? கட்டி கொடுக்கலாம், தாராளமா கட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு இங்க லேண்ட் வாங்கினாலும் இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல சீக்கிரம் 2.5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வருது. ஓகே. ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா லேண்ட் வேல்யூ இன்னும் மாறும். கண்டிப்பா. நமக்கு இப்போ வாங்கி போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நல்ல growth நமக்கு கிடைக்கும். கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஃபுல்லா இப்போ ரிங் ரோடு, அதாவது அவுட்டர்லயே வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு வர மாதிரி ரோடுகள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மதுக்கரை டு அன்னூர் ரோடு ரெடி பண்றாங்க. இப்போ இந்த சைடு அன்னூர் டு இப்படி ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி அன்னூர் அப்படியே இந்த லைன் அப்படி உள்ள ஏர்போர்ட் அதுக்கு அடுத்து பார்த்தா சிங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே அவுட்டர்லயே போற மாதிரி. நார்மலா பாத்தீங்கன்னா நீலாம்பூர் LNT பைபாஸ் இருக்கு, அது விரிவுபடுத்த போறாங்க. ஓகே ஓகே. 6 வழி சாலையை விரிவுபடுத்த நம்ம சைடுல இருந்து நீலாம்பூர் பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான். ஓகே. நீங்க இன்னும் அந்த LNT பைபாஸ் மாதிரி வெளியில கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம். 15 நிமிஷத்துல வந்து ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம். அடிக்கடி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போயிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ரிங் ரோடுன்னு ஒன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து கம்பெனிகள் அடுத்து வர ஆரம்பிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ரோட பேஸ் பண்ணி அடுத்து கம்பெனிகள் வரும். ஏன்னா அவுட்டர்லயே வந்து லோட் எல்லாம் இறக்க எடுத்துட்டு போவாங்க. ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வருது பக்கத்துல. CRI பம்ப்ஸ் வந்து இடம் வாங்கி போட்டு இப்ப அடுத்து யூனிட் கொண்டு வந்துட்டாங்க. 7000 லேபர் கிட்ட வராங்க. நாம ஒரு வீடு அப்போ நம்ம வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டாலும் கூட நல்ல ரெண்டல் வரும். அது தாராளமா நல்ல ரெண்டல் வரும். கண்டிப்பாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, உடனே குடி வர மாதிரி இருந்தாலும் நல்ல ப்ராஜெக்ட் சரிங்களா. இப்போ phase 12 அதுவுமே ஆமா உங்களுக்கு இந்த இடம் phase 12 போட்டுருக்கு. அடுத்து இப்போ phase 11 பார்த்தீங்கன்னா நம்ம டஃப் அந்த சைடு phase 11 உங்களுக்கு இந்த சைடு phase 12 ரெடி பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. மினிமம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் போயிருக்கு நம்மளுக்கு. ஓகே. பொங்கல் டைமிங் முடிஞ்சு அப்ரூவல் வந்துரும். அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி புக்கிங் ஆரம்பிச்சிரும். ஓகே ஓகே. இருக்க பிரைஸும் உங்களுக்கு ஏறும் இல்ல, இன்கிரீஸ் ஆகும். phase 11 அடுத்த ரேட் மாறும் நம்மளுக்கு.
எப்படி பொங்கல் டைமிங் நமக்கு வந்துடும் அப்ரூவல் வந்துடும். கண்டிப்பா பொங்கல் டைம் வந்துச்சுன்னா அடுத்து பேஸ் 12 போடுறோம். அடுத்து பேஸ் 13 இருக்குது. பட் ஆனா அது கொஞ்சம் டிலே ஆகும் நம்மளுக்கு. பேஸ் 12 போட்டு அது லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ் 13 வரும். சூப்பர் சூப்பர். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜிம்முங்க. இங்க பாருங்க ஃபுல்லா இண்டோர் ஜிம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த வெளியில ஒரு ஜிம் நார்மலா வந்து நீங்க போய் மந்த்லி வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுவே இங்கே போய் நின்றோம். ஸோ இது நீங்க வந்து ஃப்ரீயா ட்ரெட்மில் 2 ட்ரெட்மில் ஓகே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இறக்கி போட்டுருக்கோம். ஓகே ஓகே. அப்படியே ஜிம்முக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இங்க வந்து செட்டில் கார்ட் விளாட்றதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க நல்ல பெரிய ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு கேரமெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செஸ் விளாட்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது வேணாலும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பாருங்க உங்களுக்கு டேபிள் டென்னிஸ் நல்லா இருக்குல்ல சார். இதுவுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ இது நீங்கள் ஃப்ரீயாக கண்டிப்பாக எங்கே போனாலும் யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இதில் ஒரு அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது குழந்தைக்கு பிறந்த நாள் அந்த மாதிரி கூட ஒரு பார்ட்டி மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ மிஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? சின்னடி மீட் பண்ண தமிழ்வாகர். பை.